நம்ம விஜயகாந்த் சாருடைய மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் நடிக்கும் திரைப்படம் தான் கொம்பு சிவி. இந்த படத்தை பொன்ராம் இயக்கியிருக்காரு. படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையும் அமைச்சிருக்காரு. படத்துல சரத்குமார் முக்கியமான கேரக்டர் ஒன்றிலுமே நடிச்சிருக்காரு. படத்துடைய இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில கோலாகலமாக நடந்திருக்கு. விழாவின் வரவேற்புல விஜயகாந்த் சாருடைய புகைப்படங்களுமே வைக்கப்பட்டது. விழாவிற்கு வந்த அனைத்து பிரபலங்களுமே விஜயகாந்த் சாருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதையுமே செலுத்தினாங்க. மேலும் விஜயகாந்த் சாருடன் திரைத்துறையில பயணித்தவர்கள் பல பேருமே இந்த விழாவிற்கு வருகை தந்தாங்க. அதுல குறிப்பிடத்தக்கவர் இயக்குனர் எஸ் சந்திரசேகர் அவர்கள். விஜயகாந்த் சாரை வைத்து கிட்டத்தட்ட 18 படங்களை அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சண்முக பாண்டியனுக்கு இது 4வது படம். 2012 ஆரம்பித்த அவருடைய சினிமா கரியர் 13 வருடங்களாக இந்த சினிமாவில் இருக்காரு. இத்தனை வருடங்கள் அவர் 4 படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. சகாப்தம், படைத்தலைவன், படைவீரன், கொம்பு சிவி அப்படின்னு வெறும் 4 படங்களை மட்டுமே பண்ணிருக்காரு. இந்த 4 படங்கள்ல கடைசியாக வெளியான படைத்தலைவன் திரைப்படம் நல்ல வரவேற்புமே பெற்றது. அதனடுத்து தற்போது கொம்பு சிவி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கொம்பு சிவி படத்திற்கு நம்ம சரத்குமார் அவர்கள் நடித்துள்ள கேரக்டருக்கு முன்பு தளபதி விஜய் அவர்களை தான் படக்குழு அணுகினாங்களாம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்ல ஈடுபட போவதால இந்த படத்தை நிராகரிச்சிருக்காரு. அதுவும் மரியாதையாக சொல்லி உள்ளதால தளபதி விஜய் அவர்களுடைய பதில் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது அப்படின்னு சண்முக பாண்டியன் அவர்கள் பெருந்தன்மையாக பேசியிருக்கார். சோ இந்த விஷயம் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.